வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். இராணுவத்திலிருந்து விலகியவர்கள் போலீஸ் துறையில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்கவும் முடிவு. தனியார் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றோருக்கு ஆசிரியர் நியமனம். தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் ஆசிரியர்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் அரச கால்நடை சேவைகள் பாதிப்பு. லாபம் ஈட்டும் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை. புதிய வாகனங்களை வாங்குவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ விரைவில் கைது. வெளியான தகவல். 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள சீனா, இலங்கை. கொழும்பு மாநகர சபையில் நாமே ஆட்சி அமைப்போம். சஜித் தரப்பு நம்பிக்கை. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை மாற்றுவதற்கு முயற்சி. சம்பிக்க குற்றச்சாட்டு. கணவனின் கொடூர தாக்குதல். பலியாகிய மனைவி. இலங்கையில் தொடரும் கொடூரம். உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்படாத அறைகள், இணைந்த குளிரறை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய 24 மணி நேர பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் பல சேவைகளை வழங்குகின்றது சாய் ஹாலிடே இன். இலக்கம் 132, கச்சேரி, நல்லூர் வீதி, யாழ்ப்பாணம். தொடர்புகளுக்கு 0212224615 0212224616. ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக விலகியுள்ள 45 வயதுக்கு குறைவான 10,000 பேரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தம்புத்தேகம போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தை திறக்கும் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவர்களை 5 வருட காலத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக கூடிய அபாயத்தில் இருக்கும் சுமார் 7,880 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குற்றப்புலனாய்வு துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் மாகாண மட்டத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவுகளை திறக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்று ஏராளமானோருக்கு முறைமையில்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கால்நடை வைத்தியர்கள் மேற்கொண்டுள்ள பணிப்புறக்கணிப்பு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அரச கால்நடை சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வைத்தியர்களுக்கான தனியான யாப்பை அரசாங்கம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட அதனை தடுக்கும் முயற்சியில் விவசாய அமைச்சர் ஈடுபடுவதாக தெரிவித்து அரச கால்நடை வைத்தியர்கள் இன்று காலை 6 மணி முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய 4 கால்நடை வைத்திய அதிகாரிகள் பிரிவிலும் கால்நடை வைத்தியர்கள் சமூகம் அளிக்காமையால் வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு கால்நடைகளை சிகிச்சைக்காக அழைத்து வந்தவர்கள் திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலை தற்போது லாபம் ஈட்டி வருவதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துமூர்த்தி தெரிவித்தார். தொழிற்சாலையினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட பழைய கடன்களை செலுத்தி நிறைவு செய்துவிட்டு புதிய உற்பத்தி இயந்திரத்தை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி தனது முகநூல் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் பாசிக்குடா நகரில் ஒரு விசேட சுற்றுலா நிலையம் ஒன்றை நிறுவ திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்வோருக்கு இலங்கை சுங்கத்துறை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு முன் பொதுமக்கள் அவற்றின் சட்டபூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு இணையதள வசதி குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சட்டவிரோத வழிகளில் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் வாகனங்களை வாங்குபவர்கள் அறியாமலேயே வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சரிபார்ப்பு சேவை அதிகாரப்பூர்வ சுங்க வலைத்தளம் வழியாக கிடைக்கிறது. எனவே service.customs.gov.lk
vehicles என்ற அமைப்பை பயன்படுத்த பயனர்கள் வாகனத்தின் செஷி எண்ணையும் அவர்களின் கையடக்க தொலைபேசி எண்ணையும் உள்ளிட வேண்டும். வழங்கப்பட்ட எண்ணுக்கு ஒருமுறை கடவுச்சொல் அனுப்பப்படும். இதன் மூலம் வாகனம் சுங்கத்துறையால் சட்டபூர்வமாக அனுப்பப்பட்டுள்ளதா அல்லது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டதா என்பது குறித்த தகவல்களை அணுக முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையின் முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு காலியில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஹெரின் கைது செய்யப்படலாம் என தெரிய வந்துள்ளது. ஸ்மார்ட் யூத் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி 2024 ஆண்டு ஜூன் மாதம் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் நடைபெற்றது. மேலும் இதற்கான அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பும் அமைச்சரவை முடிவு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்திற்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் 2024 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி அன்று அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ விரைவில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் சீனாவும் இலங்கையும் 2 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. கொழும்பில் நடைபெற்ற சீன இலங்கை கூட்டு வர்த்தக மற்றும் பொருளாதார ஆணையகத்தின் 8வது கூட்டத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. வர்த்தக பணிக்குழு ஒன்றை நிறுவுதல் மற்றும் தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் என்பன தொடர்பிலேயே இந்த ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளன. சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டாவோ மற்றும் இலங்கையின் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் கூட்டத்தில் தலைமை தாங்கினர். இந்த கூட்டத்தில் சீனாவின் பட்டுப்பாதை முன்முயற்சி ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரித்தல் உட்பட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருண தெரிவித்தார். கம்பஹாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள். ஆகவே ஏதும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் தாந்தோன்றித்தனமாக செயல்பட்டது. அதிகாரம் நிலையற்றது என்பதை மக்கள் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்திற்கு ஜனநாயக ரீதியில் எடுத்துரைத்துள்ளார்கள். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் பின்னடைவை எடுத்து காட்டுகிறது. அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்த மக்கள் அரசாங்கத்திற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெள்ளவத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள். சுயாதீன இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தி ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்கும் முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள மின்சார சபை திருத்த சட்டமூலத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்கும் முயற்சிகள் இந்த சட்டமூலத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2015 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எரிபொருள் மற்றும் மின்சாரத்திற்கு விலை நிர்ணயம் கொண்டுவரும் யோசனையை கொண்டு வந்தேன். இந்த யோசனைக்கு நிதியமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. எரிபொருள் ஊடாக கிடைக்கும் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே நிதியமைச்சு கட்டண நிர்ணயத்திற்கு அன்று எதிர்ப்பு தெரிவித்தது. அதன் பிரதிபலனை இன்று எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 2024 ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாத காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை மொத்த கணக்கு முறைமை ஊடாக மின் கட்டணத்தை முறையற்ற வகையில் அதிகரித்துக் கொள்ளும் நிலையை உருவாக்கியுள்ளது. தற்போது மின்கட்டண திருத்தத்திற்கு இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள வருமான விவரங்களில் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கடந்த 6 மாத காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிகளவில் லாபமடைந்துள்ள நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிவுகளில் பல குளறுபடிகள் காணப்படுகின்றன. இவை குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தீவகம் குறிகட்டுவான் இறங்குதுறையை புனர் நிர்மாணம் செய்வது தொடர்பான கலந்துரையாடல் வேலணி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது.
போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கடற்படை, இராணுவம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் வேலணை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டை தீவு பகுதியில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் கண்டல் தாவரங்கள் நடுகை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பொலித்தீன், பிளாஸ்டிக் பாவனைகளை கட்டுப்படுத்துதல் பற்றி விழிப்புணர்வும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றாடல் தினம் பற்றிய உரைகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், ஜே. ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழில் சட்டத்தரணி ஒருவர் குறித்து பொய்யான தகவலுடன் அவருடைய புகைப்படத்தினை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இனிவில் பகுதியை சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படும் வகையில் தனது புகைப்படத்துடன் போலியான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பியதாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த சமூக வலைதள கணக்கு உரிமையாளரை போலீஸ் நிலையம் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சமூக வலைதளத்தில் சட்டத்தரணி தொடர்பாக பதிவிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க கோரியிருந்தனர். ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியமையால் அந்த நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போலி உறுதிகளை நிறைவேற்றியதாக சட்டத்தரணியின் மீது அவதூறு பரப்பப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். குளியப்பட்டிய வல்விடுகும பிரதேசத்தில் பெண் ஒருவர் குறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியப்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 44 வயதுடைய வடமுன்னேகதர பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மண்வெட்டியை கொண்டு கணவன் தாக்கியதில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் தற்போது குளியாப்பட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 43 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குளியாப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 7600 வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் எலபடகம பகுதியை சேர்ந்த 20 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.